உண்மையான இன்னைக்கு முப்பெரும் தேவியர் ஒரே கருவறையில் அருள்பாலிக்கும் 2 கோவில்களை பக்தி செய்யலாம். ஒன்று கும்பகோணத்துக்கிட்ட இருக்க திருநாகேஸ்வரம் ராகு பரிகாரத்தலம். இங்கே அம்மா பேர் கிரி குஜாம்பிகை. அவள் பூலோகத்திற்கு தவம் இயற்ற வந்தபோது அவளுக்கு துணையாக மகாலட்சுமியும் சரஸ்வதியும் வந்திருக்கிறார்கள். நடுவிலே நடுநாயகமாக கிரி குஜாம்பிகை அருள்பாலிக்க ஒருபுறம் சரஸ்வதியும் மற்றொருபுறம் மகாலட்சுமியும் இருப்பது சிறப்பு. மற்றொரு கோவில் வடக்கு கர்நாடகாவில் குமட்டாங்கிற ஊரில் இருக்க துர்கா பரமேஸ்வரி கோவில். இங்கேயும் நடுநாயகமாக மாகாளி வடிவமாக துர்கா பரமேஸ்வரி இருக்கிறாள். ஒருபுறம் சரஸ்வதி தேவியும் மற்றொரு புறம் மகாலட்சுமியும் அருள் பாலிக்கிறார்கள். இந்த கோவிலில் துர்கா பரமேஸ்வரி கோவிலில் கோவில் அம்மன் எவ்வளவு சிறப்போ அதே போல் புற்று மிகவும் சிறப்பு. 16 அடி உயர புற்று. அந்த புற்றில் அம்மனின் அம்சமாக பாம்பு இருக்கிறதாம். வருடத்தில் 2 முறை தென்படுமாம். அம்மனுக்கு ஆரத்தி காட்டும்போது புற்றுக்கும் ஆரத்தி காட்டுகிறார்கள். இப்படி மகா சரஸ்வதி, மகாலட்சுமி, மகா காளி 3 பேரும் அருள்பாலிக்கும் 2 கோவில்களை இன்றைக்கி பக்தி செய்தோம். எண்ணற்ற கோவில்கள் இருக்கிறது. ஆக்கலும் அழித்தல் காத்தல் அருள்நிறை இறைவின் சக்தி. அன்னவன் தோளில் நீயே அனைத்துமாய் விளங்கும் சக்தி. ஆக்கலில் வாணியாவாய், அழித்தலில் திருவாய் நிற்பாய், அழிக்கின்ற வேளை வந்தால் அந்தமில் துர்க்கையாவாய், தீக்கொண்ட கரத்துநாதன் திருப்பராசக்தியாக திரிபுரம் 7 லோகம் திருவருள் புரிந்து நிற்பார். அம்மா சரஸ்வதி சரணம், அம்மா மகாலட்சுமி சரணம், அம்மா துர்கா பரமேஸ்வரி சரணம் சரணம் சரணம்.